வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சிறலாம் பார்க்கக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சரி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே விஜய் வந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்து என்னடா அவங்க எதோ பேசிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே என்னவா இருக்கும் தெரியலையே சரி. இங்கே வந்து முத்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜாலியாக அவங்களை சீன்ற மாதிரி சீண்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் அந்த நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல என்ன பண்ணிகிட்டு இருக்க சரி. இங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து பார்த்தா தெரில என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சத்தமாக பேசினா தான் என்னவா சரி. இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து அவங்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாதிரி நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி சாமியாரை பார்ப்போம், பார்த்துட்டு உனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சரி. இங்கே வந்து விஜய் வந்து மனோஜ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சரிம்மா நீ சொன்ன மாதிரி போயிடுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, எதோ பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே சொல்லி இங்கே வந்து முத்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்கள் விஜய் வந்து சேரா நீ கிளம்ப நம்ம போவோம் சரி. இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மட்டும் சத்தமாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து எங்கே கிளம்புறீங்க கேட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து அல்ல உங்ககிட்ட சொல்லலாம் கிடையாது, நாங்கள் எங்கே வேணால் போவோம், நாங்கள் உங்ககிட்ட சொல்லணும் சரி. இங்கே வந்து விஜய் கேட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் போய் ரெடிமேட் ஆகிட்டு வரேன் சரி. இங்கே வந்து மனோஜ்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. வந்துடுறதா என்னடா போமா சரி. இங்கே வந்து மனோஜ் கேட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சரிம்மா போயிடுமா சரி. இங்கே வந்து மனோஜ் சொல்லிட்டு சார் ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து ஏன்ச்சு கிளம்பி நம்ம அவங்க பின்னாடியே போவோம் சரி. முத்து வந்து கிளம்பும்போது இங்கே மீனா வந்து எங்கே போறீங்க சரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து அவங்க எங்கேயோ போகிறாங்க அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க எங்கே போனால் உங்களுக்கு என்னங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க சரி. இங்கே வந்து மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து அவங்க எங்கே போகிறாங்க தெரிய வேணாமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து அவங்க எங்கே போகிறாங்க தெரிஞ்சு என்னங்க பண்ண போகிறீங்க சரி மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து அவங்க குசு குசுன்னு பேசுனாங்க, பேசிட்டு நம்ம கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தான் நினைக்க மாட்டாங்க, அவங்க ஏதோ தப்பாக பண்ணுறாங்க அது மட்டும் நல்லா தெரியுது, அதை நான் நீ கண்டுபிடிக்க போகிறேன் சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ மீனா வந்து எங்கெல்லாம் நமக்கு தேவைங்க சரி மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து உனக்கு தேவையில்லாமலாம் இருக்கலாம், எனக்கு தேவைதான் சரி. இங்கே முத்துன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. எங்கே தான் போகிறாங்க தெரியலையே சொல்லி இங்கே வந்து முத்து வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிடறாங்க. இங்கே முத்து வந்து என்ன கோவில் பக்கம் போகுது அப்படி சொல்கிறதுக்குள்ளே கரெக்டாக கோவிலும் போய் நிப்பாட்டினோன்னா என்னடா கோவிலுக்கு வந்திருக்காங்க அது விஷயமா சொல்லி இங்கே வந்து முத்து நினச்சிட்டு அவங்க இறங்கி போட்டு நம்ம பின்னாடியே போய் பார்ப்போம் சொல்லி இங்கே வந்து முத்து வந்து இறங்கி சொல்கிறதுக்குள்ளே அங்கே விஜயம் மனோஜும் இறங்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து இதான் கரெக்டான சாக்கு, நம்ம இறங்கி போய் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவோம் சொல்லி இங்கே முத்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து விஜயாவும் மனோஜும் கிளம்பி இந்த விஜயாவும் மனோஜும் கரெக்டாக சாமியார்கிட்ட போகிறாங்க. என்ன அது சாமியார்கிட்ட போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து நினச்சிட்டு என்னதான் பேசுகிறாங்க கேட்போமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து சாமி ஃபர்ஸ்ட் வந்து நேரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சாமி வந்து அப்படியாம்மா சரிம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த சாமியார் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் என்னடா இவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு கேரளா சாமி அப்படி இப்படின்னு சொன்னாங்க, இவர் பண்ணுறதை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து அவர் எப்போ தான் பூஜை போட்டு முடிக்க போகிறாரோ தெரில அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து நினைக்கிறதுக்குள்ள அந்த சாமியார் வந்து உனக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து என்ன சாமி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சாமியார் வந்து உன் வீட்டுக்கு யமன் எப்போ வேணா வரலாம், சப்போஸ் உன் வீட்டுக்கு யமன் வந்தானா நீ மேலே போயிடுவே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டணும் விஜயாக பக்குன்னா வந்து என்ன சாமி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சாமி வந்து ஆமாம் ஆனால் வரும் வராது நம்ம கையில் இல்லை, அது எப்போ வேணா நடக்கலாம், சப்போஸ் நீ இதை விட்டு தாண்டிட்ட அப்படின்னா உனக்கு நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க எதோ உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த சாமி வந்து சரி நான் உளறன்னு தெரிஞ்சு எதுக்கு மணி என்ன வந்து பார்த்தேன் சொல்லி இந்த சாமியார் கேட்டுறாங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து இந்த ஆளுகிட்ட போய் நான் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து பயந்துட்டே வெளில வராங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து என்னடா அது இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து ஏற்கனவே அவங்க பேசுறது எல்லாமே வீடியோ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு சரி நம்ம அப்பாவுக்கு ஷேர் பண்ணுவோம் சொல்லி அண்ணாமலைக்கு ஷேர் பண்ணுறாங்க பண்ணணும்னாப்பா நான் ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன் என்னென்னு பார்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து என்னடா அது உங்கள் அம்மா வந்து சாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து ஆமாப்பா இதே வேலையை வச்சுருக்காங்க ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு அதோட என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்லி இங்கே இந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து சரி நீ என்ன அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி இங்கே இந்த அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கும் விஜய்க்கும் பயம் பயங்கரமாக இருக்குது. என்னன்னா இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நிறைய பேர் இவர் சொன்னால் பழிச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இவர் இப்படியோ சொல்லிட்டாரு என்ன நடக்கிறது போதுனே தெரியல சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து நினச்சிட்டு பயந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து விஜய் பயப்படுறத பார்த்தா விஜய் வந்து பயப்படுறத பார்த்து நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் விளையாட்டு காமிப்போமே அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து யோசிக்கிறோம்னா பேசாமல் நம்ம எம்மனோட வேஷத்தை போட்டு போகுமா எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் இங்கே விஜய் வந்து கரெக்டாக வீட்டுக்கு போனேன். அண்ணாமலை வந்து தெரிஞ்சுக்கிட்டே எங்கே போயிட்டு வரேன் கேட்டுட்டு
கேட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து கோயிலுக்கு மட்டும் தான் போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து ஆமாங்க நான் கோயிலுக்கு மட்டும் தான் போனேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து நான் பாட்டுன்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுன்னு எதுவுமே சொல்லாமல் இல்லை, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை கேட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் அதான் சொல்லிட்டுனே கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் சொல்லிட்டு மனோஜ் போயிடுறாங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ நீங்கள் ஹாலில் வந்து விஜய் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக எமனும் வராங்க. வந்தோடனே இது விஜயா பார்த்துட்டு வந்தேன், ஐயோ என்னடா இது அவர் சொன்ன மாதிரி எமன் வந்துட்டாரே, அப்போ நான் என்ன மேலே போக போகிறேன்னா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து விஜய் வந்து கத்துறாங்க, எங்கே நான் மேலே போகிறேங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் நம்மளை வந்து இன்னும் கத்துறான்னு சொல்லி அவசரமாக வந்து ஓடி பார்க்கும்போது இன்னும் விஜய் எது கத்திட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் நீங்கள் பாருங்க என் கண்ணு முன்னாடி எமன் வந்துட்டு இருக்காரு, இப்போ நான் வந்து நான் மேலே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து இன்னும் விஜய் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வேஷம் போட்டது முத்து, இது வந்து அண்ணாமலை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ வந்து அண்ணாமலை சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஏங்க இன்னுங்க நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுன்னு சும்மா இருந்தா என்னங்க அர்த்தம் சொல்லி இங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து டே முத்து ஏன்டா அவள் தான் பயப்படுறான்னு தெரியுதுல அப்படின்னு சொல்லி இங்கே தான் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து முத்துவா நான் எமன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கேரக்டர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் விஜய் வந்து என்னது முத்துவா அப்படின்னு சொல்லி முத்து பார்க்கும்போது முத்து மாதிரியே இருக்கு. அப்போ தான் முத்து வந்து சரி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மீசி அவுத்துருவோம் சொல்லி இங்கே வந்து முத்து வந்து அந்த வேஷத்தில் அவுக்குறாங்க. அவுத்துட்டோன்னா இங்கே ஸ்ருதிக்கு ரொம்ப ஜாலியாகுது. முத்து என்ன திடீர்னு இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸ்ருதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு சாமியார் பிரச்சனை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் கொஞ்சம் லைட்டாக பயப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து ஏங்க இல்லை நமக்கு தேவையங்க ஏங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து அட மீனா அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு தான் சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து முத்து நீங்கள் செம்மையாக கெட்டப்பட்டு வந்துருக்கீங்களா டிசைன் போடாமல் சொல்லி இங்கே வந்து ஸ்ருதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து நானே தான் பண்ணேன் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க சூப்பருங்க சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து போதும் நிறுத்துங்க டே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவெல்லாம் வச்சுக்காத சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து டே முத்து எதுக்கிட்ட உனக்கு தேவையில்லாத வேலை ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து நீங்கள் பாருங்கப்பா நீங்கள் தான் சொல்லணும் பாப்பா அவங்க அந்த கோவிலுக்கு போய்ட்டு சாமியாரை பார்த்துட்டு அந்த பூஜை இந்த பூஜைன்னு சொல்லிட்டு இதே வேலையாக வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த மனஜும் கூட்டிகிட்டு இதே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் என்னன்னு கொஞ்சம் பாருங்க சொல்லி இங்கே இந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து ஓகேடா புரியுதுடா என்கிட்டே அவன் சொல்ல நான் முன்னாடியே கேட்டேன் எங்கே போய்ட்டாருன்னு சொல்லி கேட்டா அவன் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ரூமுக்கு வரட்டும் இந்த வீடியோ எடுத்து காமிக்கலாம் பார்க்கறதுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிச்சு எதுக்குடா நீ இப்படி பண்ணேன்னு சொல்லி இங்கே வந்து நம்மளை இங்கே கேட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் வந்து அப்பா சும்மா ஜாலி பண்ணணும்னு தோணுச்சு அதான் பண்ணிட்டேன் சரி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து எங்க எதுக்குங்க நீங்கள் எப்படி பண்ணீங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஸ்ருதி வந்து மீனா நீங்கள் சும்மா இருங்க எல்லாம் ஒரு ஜாலி தானே சொல்லி இங்கே வந்து ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து படக்குறல் நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்களே சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சரி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.